Morning, you're with BKK. Life Designs with BKK. Another day, another beautiful morning. அப்படி ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு போகிறேன். காலையில் எழுந்தோடனே யூஸ்வலி ஐ டூ மை மெடிடேஷன், ப்ரேயர், அஃபர்மேஷன், வாட் எவர் யூ சே, யூ திங்க், ஐ சே, டெல் யூ, நானே செஞ்சுருவேன். காலையில் எழுந்து தியானம் பண்ணுறது, அப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் டயட் ஒன்று எடுத்துப்பேன். நான் வெறும் வயிற்றில் ஒரு சின்ன கிளாஸில், நான் அடுத்த தடவை அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. தனியா, ஜீரகம், சோம்பு, பட்டைப்பொடி, இஞ்சி, இது மூணையும் தூள் பண்ணி ஒரு 3/4 கிளாஸ் தண்ணியில் போட்டு அதை வெறும் வயிற்றில் அதை குடிச்சிருவேன் நான். ஓகேங்களா? ஐ லவ் காஃபி, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி. ஆனால் நான் காஃபி ஜாஸ்தி குடிக்கிறது இல்லை, ஒத்துக்கிறது இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தென் ஐ ஸ்டார்ட் மை ரெகுலர் ஒர்க். பூஜா கீஜா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 10 o'clock நான் என்னுடைய ஒர்க் அவுட்டுக்கு போவேன். அதாவது ஜிம்முக்கு போய் அங்கே ஒரு ட்ரெயினர் இருக்கார், அவர் மூலமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வருவேன். என்னோடய ஜிம் வீடியோவும் உங்களுக்கு நான் வெரி சிம்பிள் ஜிம். எல்லாருக்கும் ஜிம்முக்கு போக முடியாது. எதுக்கு இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்தேன்னா, உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷனோ, என்ன எக்ஸசைஸோ, என்ன விஷயங்களோ நினைக்கிறது, தெளிவாக நினைக்கிறதோ, அப்படி நினைக்கிறதோ, விஷயங்கள் செய்கிறதோ நம்மளால் முடியும். தெளிவாக நினைக்கணுன்னா இந்த உடல் என்ற அந்த கோவிலை நல்லா வச்சுக்கணும். அதில் தான் இந்த ஆன்மான்றது இருக்குது. அதனால தான் இந்த ட்ரைனிங் மற்ற விஷயங்கள்லாம் நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறது. ஒரு வலியோ உபாதையோ நமக்கு இருந்ததுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி அடுத்ததாக நான் பேச ரொம்ப விரும்புவது என்னென்னா, உணவு சாப்பிடும்போது ஃபோன் வச்சுக்காதீங்க. ஃபோன் வச்சு பேசுகிறது, வீடியோ பார்த்துட்டு சாப்பிட்றது, ஃபோனில் அதை யூஸ் பண்ணுறது, அது அர்ஜென்ட்டாக. உலகத்தில் நீங்கள் சாப்பிட்றத விட முக்கியமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் சாப்பிட்றது, அழகாக உட்காந்து உணவை கவனித்து, ஒவ்வொரு பருக்க சாப்பிடும்போதும், ஒவ்வொரு வாய் எடுக்கும்போதும் சந்தோஷப்பட்டு அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம். அட் த சேம் டைம் யூ சே ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யர் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், சாப்பாடு, என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் கிவிங் மீ சச் எ பியூட்டிஃபுல் லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப நன்றி இந்த உணவுக்காக அப்படின்னு சொல்லி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் உணவை எடுத்துக்கணும். எடுத்து முடிஞ்ச உடனே ஒரு 10-15 minutes எந்த வேலையும் செய்யாதீங்க, வெறும்னே உட்காந்துக்கங்க. வெறும்னே உட்காந்துட்டு ஜஸ்ட் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். ரொம்ப முக்கியம். அதுதான் ஆஃபீஸ்லையாட்டும் எங்கேயாட்டும் அவசரமாக இந்த வேலையை செஞ்சுட்டு டக்குன்னு அடுத்த வேலைக்கு போய் கம்ப்யூட்டர் உட்காந்து அப்படி கிடையாது. ஹாவ் லஞ்ச் ஃபார் 15 minutes, 10 minutes ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் மாத்திரமே அந்த அமைதியாக ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணி, இல்லை ஒரு நல்ல பாட்டு ஹெட்செட் வச்சு கேட்டு, எது உங்களுக்கு பிடிக்குமோ. எனக்கு அந்த கொரியன் பாப் மியூசிக், பிடிஎஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த கொரியன் பாப் தவிர நான் என்ன நிறைய கேட்குறேன்னா, நிறைய ஐ லவ் யூ லாட், அந்த மாதிரி கிறிஸ்டியன் சாங்ஸ் நல்லாயிருக்கும், அதை கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது குரானில் சில வர்சஸ், அதை நான் கேட்டுட்ருப்பேன். குரான் வர்சஸ்லேயும் நல்ல விஷயம் கிடையாது. லா இலாஹி இல்லல்லா அப்படின்னு ஒன்று வரும். அது என்னென்னா, ஆண்டவனை தவிர உலகத்தில் பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள். உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள் தவிர உலகத்தில் பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஜிம். என்னுடைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஒரு சிம்பிள் ஒன், நாட் அ ஸ்பெஷல் ஸ்டைல் எல்லாம் கிடையாது. பட் தென் இட்ஸ் a very huge place wherein I do my training every day. உடல் ஆரோக்கியம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் அப்படின்னு. எல்லோரும் ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வீட்டிலே நடமாடலாம். ஒரு வெறும் சாதாரண கையை காலை அசைச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்புறம் கையை மேலே தூக்கி கீழே இறக்கி, இது ஒரு 10 தரம், இது ஒரு 10 தரம், அப்புறம் முன்னாடி பின்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிவிட்டு நடமாடலாம். கொஞ்சம் வாக்கிங் முடியுமானா ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா ஃப்ளாட்டை சுற்றி வாக்கிங் போகணும். அப்புறம்
வெளியில் வாக்கிங் போக முடியும்னா ஈவினிங் வாக்கிங் போகிறது ஒன்று ஏர்லி மார்னிங் போகணும், இல்லாட்டி வெயில் தாழ போகணும். இடைப்பட்ட நேரத்தில் வாக்கிங் போகக்கூடாது. இதோ என்னுடைய கொள்ளு பேரன் கூட அவர் வந்து எனக்கு கூடவே கைட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வந்து காலையில் கிளம்பி ஆழ்வாப்பேட்டை போயிட்டு ஆழ்வாப்பேட்டையிலேருந்து அண்ணா நகர் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டேன். இப்போ என்னுடைய வடசோக்கம் பிரான்ச்சுக்கு வந்திருக்கேன்னா ஒரு வேலையாக. இதுக்கு இடையில் லஞ்ச் இங்கே தான் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு, முட்டைகோசு, ஒரு தால், அப்புறம் ரைஸ், தயிர். முக்கியமாக என்னுடைய சாப்பாட்டில் கீரையும் சட்னியும் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் மெனு அது. கீரையும் சட்னியும் எப்போவுமே எனக்கு தேவை. அது தவிர ஒரு பருப்பை சேர்த்துருவேன். எங்களுக்கு நாக்கு நீளம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரக்குழம்பு. எதுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் சொல்கிறேன்னா, சிம்பிளாக நம்ம சாப்பிட்டா கூட அந்த ஃபுட்டை நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வாய் எடுத்து போடும்போதும் ரசித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான சாப்பாடாக இருக்கும். நாங்கள் வீட்டில் தான் முக்கால்வாசி சாப்பிடுவோம். வெளியில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப கம்மி. இது ஹெல்த்து ரொம்ப முக்கியம். இந்த உடம்பை வச்சு இந்த மனசு சரி பண்ணி அதுலேருந்து தான் நாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். இன்றைக்கி நான் பேசுனது ஆரோக்கியம், ஆரோக்கியத்தினால் வரும் நல்ல எண்ணங்கள், வயிறு பேட் பூஜை அப்படின்னு சொல்லுவான் என் நெவ்யூ. வயிறு என்கின்ற இதை நெருப்பின உடனே நமக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் தோணாது. ஒரு நிம்மதி பிறக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு சமநிலைப்படும். சாப்பிட்டோன்னே சமநிலை வரும். நமக்கு பசியோட எந்த காரியம் செய்ய முடியாது, மால் நியூட்ரிஷனாக எந்த காரியம் செய்ய முடியாது. களையாக இருக்கணும். 75 வயசில் எனக்கு பல் இருக்குது, கண் ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு என்னுடைய பாட்டி கொடுத்த சாப்பாடு தான் எனக்கு நினைவு வரும். அவங்க வந்து பருப்பு சாதம் எப்போ பறித்து கொடுப்பாங்க. மார்னிங்காக இருந்தால் டிஃபன் கிடையாது, மார்னிங் ஒரு சாதம், ஒரு பொரியல், ஒரு குழம்பு, அப்படி தான் இருக்கும். லஞ்சு கையில் தயிர் சாதம் கட்டி அனுப்புகிறாங்க ஸ்கூலுக்கு. ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா she will give us snack, homemade snack. It is always she will see to it a coconut is there or some fatty substance like cashew nuts, அந்த cashew nut பர்ஃபி, கோகனட் பர்ஃபி, போளி, பருப்பு போளி, கூடவே ஒரு முறுக்கு, இல்லாட்டி கொஞ்சம் மிக்சர். ஒன்றும் இல்லாட்டி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை லேசாக வறுத்துட்டு அதில் கொஞ்சம் ரைசின்ஸ் எல்லாம் போட்டு அதை கொடுப்பாங்க. ஹெல்த்தியாக வளர்ந்ததுனால இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கேன். அடுத்த நல்ல ஒரு விஷயத்தோடு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கத்தை போயிட்டு அண்ணா நகர் போயிட்டு வடசோகம் என்னோட பிரான்ச்சுக்கு வந்துருக்கேன். இதுக்கு மேலே இங்கே வேலையை முடிச்சுட்டு ஐ கோ டு டிநகர் பிரான்ச். அடுத்த மீட்டிங் இதுதான் என்னுடைய ரெகுலர் ரொட்டீன். இதுதான் என்னுடைய ஸ்கூல். திரும்பி கிளம்பிட்டேன்.